2 விஷயங்கள் தான் ரொம்ப பெருசு. ஒன்னு வந்து புகழ், இன்னொன்னு வந்து பணம். இந்த பணமும் புகழும் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம், ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னால் அது சினிமா மட்டும்தான். அந்த சினிமாவில எல்லா விதமான புகழையும் தனக்கு போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பணத்தையும் சம்பாதித்த ஒரு மகான் திரையுலகிலே இருக்கிறார் என்று சொன்னால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்பேற்பட்ட அந்த மகான் எந்த ஒரு காலகட்டத்திலாவது எந்த ஒரு தனி மனிதனிடத்திலாவது தன் பெரியவராக காட்டி அடையாளம் காட்டிய நிகழ்ச்சிகள் உண்டா என்று உற்று பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக அப்படி ஒரு தகவல்களை உங்களுக்கு சொல்வதற்கு ஆள் இருக்க மாட்டார். ஒரு தலைவராகுவதற்கு கூடிய அத்தனை தகுதிகள் உள்ள ஒரு மனிதர் பணத்தால் புகழால் அத்தனை வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறார்? அவருக்கு பின்னாலே நடிக்க வந்தவர்கள், அவர்களை பார்த்து இந்த சினிமாவிலே நடிகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், அவர் யோசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கேப்பிலே உள்ளே புகுந்தவர்கள், உங்களால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் திரையுலகில் கவரப்பட்டு இந்த சென்னை மாநகரத்துக்கு வந்தவர்கள் உடனடியாக சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். 2 படம் ஓடிவிட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தோடு போட்டியிட நினைக்கிறார்கள். ரஜினிகாந்த் அவர்கள் கொடியையே இன்றும் உருவாக்கவில்லை, ஆனால் அதற்குள் சில நடிகர்கள் கொடிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கொடிகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை மட்டும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து அவரால் கவரப்பட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்களே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது என்னால் இது முடியுமா என்று இன்றைக்கும் தன்னடக்க